கேம்ப்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன், அதை மட்டும்தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா என்னோடய தம்பி விஜய் கிருஷ்ணா வந்து வேறு எதுவும் எனக்கு சொல்லி வச்சுட்டு போகல, எல்லாத்தையும் அவனே சொல்லிட்டு போயிட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, வேதங்கள் அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த கேம்புக்கு வரக்கு முன்னாடி என்னென்ன தெரியாது. வேதங்கள் அப்படின்னா என்னென்னா, கடவுள் ஏதோ சொல்லியிருக்காரு, அதைத்தான் நம்மளுக்கு வந்து வேதங்களாக கொடுத்துருக்காங்க அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேனே தவிர, இந்த வேதங்கள் நமக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு உண்மையாலே எனக்கு தெரியாது. இந்த கேம்புக்கு வந்தக்கப்புறம் இந்த வேதங்கள் தான் நமக்கு வழிகாட்டி, இப்படித்தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறத வந்து இந்த வேதங்கள் வந்து நம்ம கிளியராக சொல்லியிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த கேம்புக்கு வந்தக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சும்மா வேதங்கள் நம்ம பாரத தேசத்தை பற்றி இதவே சொல்லிட்டு இருந்தால் நான் அடுத்த நாளே வந்திருக்க மாட்டேன். ஏன்னா இதவே சொல்லிட்டு இருந்தேன் எனக்கே போர் அடிச்சிருக்கும். இப்படிலாம் இல்லாமல் தனித்தனி செக்ஷன்ஸாக பிரித்து, ஃபஸ்ட்டு 1 hour ஸ்பீச், அப்புறம் பஜன்ஸ், அப்புறம் யோகா, நெக்ஸ்ட்டு கேம்ஸ், அடுத்து 1 hour ஸ்பீச், நெக்ஸ்ட்டு பூஜா, இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்ஸாக பிரித்து எங்களை என்கரேஜ் பண்ணி எங்களோட இன்ட்ரெஸ்ட்டை இன்னும் டெவலப் பண்ணாங்க. கேம்ஸ்னு பார்த்தா சும்மா ஓடி போய் விளாடுங்க, கேம்ஸ் எல்லாம் என்ன இஷ்டத்துக்கு விளாடுங்க அப்படின்னெல்லாம் இல்லாமல், நான் இந்த விஷயத்தில் கூட எங்கள் பிரெயின் அவங்க ஷார்ப்பன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஃபஸ்ட் அவங்க இப்படி அப்படி இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறங்க தெளிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி எங்களுக்கு கேம்ஸ் கொடுத்தாங்க. அது உண்மையாலுமே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. ஒவ்வொன்றையும் ஒரு பயங்கர ஷார்ப்பாக அதை லிசன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேம்ஸை விளாண்டோம். நெக்ஸ்ட் வந்து பூஜா பார்த்தோன்னா எனக்கு பூஜையே பண்ண தெரியாது, சாமியாக கும்பிட மாட்டேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த பூஜை எப்படி பண்ணணும், எல்லோரும் சொல்லுவாங்க கூட்டு பிரார்த்தனையால் என்ன வேணாலும் நடக்கலாம், எவ்வளோ பெரிய நோய் வேணாலும் தீர்ந்துடும் அப்படிம்பாங்க. ஆனால் அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன் நம்ம பூஜை பண்ணுறோம், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ப்ரேயர், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ப்ரேயர் அப்படிங்கிறத வந்து நான் இங்கே வந்தால் இதுக்கான ஆன்சரை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். லாஸ்ட்டே நாங்கள் பூஜை பண்ணையில் வந்து மாஜி சொன்னாங்க, எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க, பயங்கர வெயிலாக இருக்குது, நல்லா மழை பெய்யணும், நாட்டில் பாரத தேசத்தில் இருக்கவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் யாரும் எதுவும் மறுப்பு சொல்ல, நாங்கள் மாஜி சொன்ன மாதிரி நாங்களும் வேண்டினோம். பூஜை ஸ்டார்டிங்கில் வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. பூஜை ஒரு 1/2 hour தான், ஆனால் அதோட எண்டிங் அப்போது பயங்கர மழை பெஞ்சிச்சு. 70 people 70 பேரோட பிரார்த்தனை வந்து அப்படியே நிறைவேறுச்சு. 70 பேர்த்துக்கே இப்படின்னா நம்ம ஹோல் பாரத தேசமும் சேர்ந்தா நம்ம தேசம் எப்படி இருக்கும்? நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம நாட்டுக்காக முதல்ல பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு கொடு, எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடுன்னு கேட்காம நம்ம பாரத தேசம் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும், அப்போதான் நம்ம நல்லா இருப்போம்னு நினச்சி நம்ம எல்லாரும் முதல்ல வேண்டணும். இதைத்தான் இந்த கேம்ப்லேருந்து பூஜை செக்ஷன்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அடுத்ததாக யோகா. செல்வன்ஜி வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டாக யோகா சொல்லி கொடுத்தாரு. அபவுட் மெடிடேஷன். அவர் வந்து இதில் கூட பார்த்திங்கன்னா சும்மா யோகா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் அப்படி பண்ணலை. கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ஒரு சில யோகா சொல்லி தருவார். அப்புறம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க, உங்கள் உடலுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது நின்று யோசிச்சு பாருங்க அப்படின்னு கேட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத கேட்டு அவங்க எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்க, அவங்களோட பாடி அவங்க எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. டெய்லி 1 hour ஸ்பீச், மார்னிங் 1 hour ஸ்பீச். ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு சுவாமிஜி வந்தார், செகண்ட் பாரதிஜி வந்தார். அவர் வந்து நம்ம தேசத்தை பற்றி என்னெல்லாம் நம்ம தேசத்தில் இருந்துச்சு, நம்ம தேசத்தோட செல்வம் எப்படி இருந்துச்சு, நம்ம தேசத்தோட வலிமை எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொன்னார். அதுக்கு அடுத்த நாள் முரளிஜி வந்தாங்க. முரளிஜி வந்து நம்ம 2 இதிகாசங்கள், மகாபாரதம் அப்புறம் ராமாயணம், இது 2ல் இருக்க சகோதர பாசத்தை பற்றி சொன்னாங்க. இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சிட்டேன் அப்படின்னா, முரளிஜி வந்து நம்ம எப்படி இத்தனை பேரும் ஒரு சகோதர பாசத்தோடு வாழணும், முதல்ல ராமாயணத்தில் அவங்க வாழ்ந்தாங்க அப்படி வாழ்ந்தாங்கன்னு இல்லாமல் இப்போ நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்தாரு. அடுத்து வந்து லக்ஷ்மிஜி வந்து அனுமனுடைய பக்தியை பற்றி சொன்னாங்க. அவர் அனுமனை போலவே நம்மளும் பக்தியோட நம்ம கடவுளை வேண்டணும் அப்படிங்கிறத வந்து கிளியராக புரிஞ்சிச்சு.
இந்த மாதிரி ஒவ்வொரு டைரக்ஷன்ஸில் ஒவ்வொருத்தர் வந்து நிறைய விஷயங்கள் எங்களோட டிஸ்கஸ் பண்ணாங்க. லாஸ்ட் டே வந்து ராஜேந்திரன்ஜி வந்திருந்தாங்க. சும்மா பாரதத்தை பற்றி, நம்ம தேசத்தை பற்றி, அனுமான் எப்படி இருந்தால் இதெல்லாம் நம்ம மைண்ட் எப்படி இருக்குது, எப்படி நம்ம இருக்கணும், வாட் இஸ் அவர் மைண்ட், நம்ம மைண்ட் எப்படிலாம் இருக்குது, நாங்கள் எப்படி திங்க் பண்ணிகிட்ருக்கோம், அப்படி இல்லாமல் நாங்கள் எப்படி எங்களவே டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. அண்ட் இந்த மார்னிங் இன்னைக்கு